ரீசெண்டா ராஷ்மிகா மந்தனா ஒரு இன்டர்வியூல அல்லு அர்ஜுன் புஷ்பா 2ல சாரி கட்டி வந்ததை பத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. அதை பார்த்த நிறைய பேரு இவங்க என்ன சினிமா நாலேஜே இல்லாம பேசுறாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்கள கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஒரு 20 மினிட் சீன் இல்ல, ஒரு முழு படத்துலயுமே சாரின்னு இல்ல ஃபீமேல் கெட்டப்ல வந்த 3 ஹீரோஸை பத்தி பார்க்க போறோம். அதுவும் பெண்களே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு பெண்களாவே வாழ்ந்த 3 ஹீரோக்களை இந்த வீடியோல பார்க்கலாம். தேர்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்கிறது சிவகார்த்திகேயன் ஃப்ரம் ரெமோ. ரெமோ படத்துல சிவகார்த்திகேயன் பெண்ணா மாறி இருப்பாரு. ஒரு 26-27 வயசு பொண்ணு மாதிரி அந்த படத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காக உடல் எடையை குறைச்சு ஃபேஷியல் மேக்கப் போட்டு பல மணி நேரம் மேக்கப் போட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருப்பாரு. உண்மையாலுமே அந்த படத்துல செம்ம அழகா இருப்பாரு. அண்ட் படத்துல ஒரு முக்காவாசி சீன் ஒரு ஃபீமேல் கெட்டப்ல வர மாதிரி இருக்கும். செகண்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்கிறது ஆனழகன் பிரசாந்த். ஆனழகன் படத்துல டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் பொண்ணாவே வந்திருப்பாரு. ஈவன் சிவகார்த்திகேயனுக்காவது நிறைய மேக்கப் போட்டிருப்பாங்க, இவருக்கு மேக்கப் போட்ட மாதிரி கூட இருக்காது. வெறும் பிக்க கவுத்தி வச்சுட்டு வந்து பொண்ணு மாதிரி அப்படியே இருப்பாரு. ஈவன் இந்த படத்துல ஹீரோயினை விடவே ரொம்ப அழகா இருப்பாருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆண்டவர் ஃப்ரம் அவை சண்முகி. இந்த படத்துல கமலஹாசன் அவர்களுக்கு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு அந்த மாமி கெட்டப்புக்கு மாத்திருப்பாங்க, அதாவது அவை சண்முகியா மாத்திருப்பாங்க. அந்த கெட்டப்பையும் தாண்டி அந்த வயசுல இருக்கக்கூடிய ஒரு மாமிக்கான குரல் வளத்தையும் அவர் கரெக்டா கொண்டு வந்திருப்பாரு. ஈவன் இந்த 2 விஷயத்துல மத்த 2 படங்கள்லயும் இருக்காது, இதுல இவரே ஓன் வாய்ஸ்ல சூப்பரா பண்ணிருப்பாரு. அண்ட் இந்த 3 பேர்ல எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த லிஸ்ட்ல வராத நபர்களை கமெண்ட்ஸ்ல சொல்லி என்னை பிடிச்சி ஏறாதீங்க, ஏன்னா அதெல்லாம் பார்ட் 2 அல்லது பார்ட் 3 இல்ல ஃபுல் வீடியோல போடுறேன். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.